2013 கண்ணதாசன் நொன்னதாசன் பேசுற பேச்செல்லாம் ஒரு குடியாரன் குடிச்சு புட்டு என்னத்தையா உளறி எழுதி வச்சிருக்கான். அவன் எழுதுனதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே வந்து மதுக்கடையை பார்த்தா வண்டியை திருப்பிட்டு போயிருவாங்க. கண்ணதாசன் மட்டும் தான் குடிகாரன். பரப்புரையில தவறான சொற்களை உபயோகப்படுத்துறதுனால உங்க மீது வழக்கு. வேற என்னத்துல தவறான சொற்களை பயன்படுத்தினேன். அது சண்டாலியம் பாசத்தாரன்னு பாட்டே இருக்குங்க. உங்க கிராமத்துல நீங்க சொல்ல மாட்டீங்களா? சாதாரண நீங்க மனசாட்சி சொல்லணும். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திய வாழ்க்கையில இந்த வார்த்தைய ஒரு நீங்களும் மதுரக்காரன் தானே? நீங்க தான் பொய் வழக்கு போட்டு முடக்க பாத்தீங்க, முடக்க முடியல. அப்ப வழக்கு போறது சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்க? அதுக்கு ஏதாவது காரணம்? சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடுறேன். புறச்சூழலில் பூகம்பமே நடந்தாலும் அகச்சூழலை அழகாக வைத்துக் கொள்பவனே நல்லா நல்லா. அது எனக்கு சொல்லி கொடுங்களேன் எப்படின்னு. எதை பத்தியும் கவலைப்படாது, எவனை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சரி, மயிரா போச்சுன்னு போயிட்டே இருக்கணும். நீங்க தான் நிறைய போயிருக்கீங்க. உங்களுக்கு தான் பொய்யா பேசணும் முடிவு பண்ணீங்க. என்னனாலும் பொய் பேசலாம். அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, ஆட்சி உங்ககிட்ட இருக்கு, கொடை உங்ககிட்ட இருக்கு, கொட்டம் உங்ககிட்ட இருக்கு, குற்றம் உங்ககிட்ட இருக்கு. என்ன வேணாலும் பேசலாம். ஊடகம் உங்ககிட்ட இருக்கு, பணம் உங்ககிட்ட இருக்கு. திராவிட ஹைனாக்கள் திமுக யூடியூப் சேனல்ல பேசக்கூடிய 4-5 அடியாட்கள் இருக்கான். என்ன வேணாலும் பேசலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு மேல பேசுறதுக்கு எவனுமே இல்ல. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. வெற்றி தோல்விங்கிறது வீரனுக்கு அழகு. சரிங்களா? ஆகையினால அழுகுறீங்க. கட்சி விட்டுடுங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்குது. மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? சீர்கேடான சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை ஏற்படுத்துகிற சாராயத்தை வச்சு மட்டுமே வாழக்கூடிய இந்த ஆட்சியை நாங்கள் 2026 முடிச்சு கட்டுவோம். சரி, சேலஞ்ச்.